பணித்துளிகள் ஆகஸ்ட் 3, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு சாக்கு போக்கு சொல்லுகிறவரா. கொடுக்கப்பட்ட வசனம் யாத்ராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்குவல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். சாக்கு போக்கு சொல்லும் போது நாம் வெறுக்கிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய கடமை, நம்முடைய பொறுப்புன்னு தெரிஞ்சு கூட சாக்கு போக்கு சொல்றது நல்லதில்லை. அவற்றை நிராகரிப்பதற்கு சமமாகும். அது என் பொறுப்பல்ல, சம்பந்தப்பட்டவர்கள் செய்யட்டோம்னு தம்மை விட்டு விலகி கொள்வது. பொதுவா சாக்கு போக்கு சொல்றது சரின்னு தான் தோணும். ஆனா ஆராய்ந்து பார்க்கும்போது வாக்குவாதத்துல குறைபாடுகள் வெளிப்படுவதை பார்க்கலாம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வர மோசையை தெரிந்து கொண்ட போது அவருடைய சாக்கு போக்கு சொல்வதை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய பொறுப்பு என்று அறிந்திருந்தோம் பயம் கலந்த மனதில்லாத தன்மையை தேவனிடத்துல கூறுவதை பார்க்க முடியும். நாமும் பல நேரங்கள்ல தேவனுடைய அழைப்பை மறந்து என் குடும்பம், என் பிள்ளைகள் என்று நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி நாம் தேவனிடத்துல தொடர்பில் இருக்க என்பதை காட்ட ஆலயத்திற்கு சென்று வந்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போதுமான அளவுக்கு பேசுவதற்கும் எழுதுவதற்கும் போதுமான பயிற்சி எடுக்கவில்லை என்று மோசையை போல சாக்குப்போக்கு கூறி விலகுகிறவர்களாக இருக்கிறோம். யாத்ராகமம் 3 மற்றும் 4 அதிகாரங்கள்ல மிகவும் தெளிவாக மோசே தேவனுக்கு முன்பாக கூறிய சாக்குப்போக்குகளை வெளிப்படுத்துகிறது. ஆனா தேவன் அவர் தனிமையாக அதை பண்ண வேண்டும் என்று கூறவில்லை. உதவி செய்ய தேவனும் சகோதரர் ஆரோனும் கூட இருப்பதாக கூறுகிறார். புதிய ஏற்பாட்டில் இவ்விதமாக சாக்குப்போக்கு சொன்னதை பார்க்கிறோம். ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பற்றி வருவேன் என்றார். வேறொருவன் அவரை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி என்றார். தேவனுடைய வேலைய செய்வதற்கு அவரே நமக்கு கற்றுத் தருவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய பணியை செய்வது கஷ்டமாக தோன்றினாலும் தனிமையாக நிறைவேற்ற தேவன் விரும்புகிறதில்லை. நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று ஒளிந்து கொள்ள வேண்டியதும் இல்லை. மோசேக்கு இஸ்ரவேலை நடத்தி செல்ல தேவன் உதவி செய்தது போல நமக்கும் தெய்வ பணியை செய்ய தேவன் உதவி செய்வார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோட கூட இருந்து நீங்கள் கையிட்டு செய்யும் அனைத்து வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும்.